மண்டே மார்னிங் பொதுவாகவே வீக்கெண்ட்லாம் முடிச்சுட்டு அகைன் மண்டே பேக் டு ரொட்டீன் போகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். எனக்கு மட்டும் தான் இந்த ஃபீலிங்கா இல்லை உங்கள் யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன தான் வேலை இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸாவது ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கிட்டு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நேற்றே ஏர் வாஷ் பண்ணதுனால இன்றைக்கி மார்னிங் ஹேர் சீரம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே மார்னிங்க்கு சிம்பிளாக தோசை அண்ட் பீனட் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலேயே ட்ராஷ் பின் இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே எவ்ரிடே ஏர்லி மார்னிங் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் அப்படியே ஆன்லைன் இந்தியன் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணி இந்த பார்சலும் இன்றைக்கி டெலிவர் பண்ணிட்டாங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா தோசா மிக்ஸ், அரிசி, கோதுமை மாவு தான். ரொம்ப சிம்பிள் பேசிக் ஐட்டம்ஸ் தான். இந்த ஆன்லைன் ஸ்டோர் ஈரோப் ஃபுல்லாமே ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. இதோட வெப்சைட் லிங்க் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வந்ததும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், அது கூட பெஸ்ட்டு காம்போ பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பாய்.